சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் மற்றும் உங்கள் இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்தும் 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒருத்தருக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படின்னா உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் பல அறிகுறிகள் உங்களை சுற்றி காமித்து கொண்டே இருக்கும். அதே போல் நமக்கு ஒரு கெட்ட காலம் பிறக்க போகின்றது அப்படின்னாலுமே ஒரு சில உயிரினங்களை நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சு உனக்கு கெட்ட காலம் வரப்போகுது, நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கை நமக்கு செய்ய தான் செய்யும் நம்ம தெய்வங்கள். அப்படி உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படின்னா முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உள்ள பல்லிகளை நீங்கள் பார்ப்பது. ஏங்க அதான் தினமும் தான் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோமேங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லிகள் நமக்கு பல விஷயங்களை உணர்த்துகின்றன. அதில் 3 பல்லிகளை நீங்கள் ஒரே இடத்தில் பார்ப்பது, அதுவும் உங்கள் பீரோ கிட்ட 3 பல்லிகள் ஒன்றாக பார்ப்பது, உங்கள் பூஜை அறையில் 3 பல்லிகள் ஒன்றாக பார்ப்பது, உங்கள் தலைவாசலில் 3 பல்லிகள் ஒன்றாக பார்ப்பது, இது அனைத்தும் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. பல்லியின் சவன சத்தம் அதிகாலை அல்லது காலை நேரத்தில் வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் இருந்து உங்களுக்கு கேட்கின்றது என்றால் இன்று உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. அதே சமயத்தில் நீங்க கோவிலுக்கு செல்லும்போது ஒவ்வொரு கோவில்லையுமே ஒவ்வொரு தலவிருட்ச மரம் இருக்கும். அப்படி தலவிருட்ச மரத்தில் ராஜபல்லி என சொல்லக்கூடிய பெரிய பல்லிகளை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் பிறக்க போகின்றது. அந்த தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காலம் உங்களுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. இந்த காலகட்டத்துல நீங்க ஏதோ ஒரு தொழில் விஷயமாவோ, இல்ல குடும்பத்துல அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த முடிவு கண்டிப்பா வெற்றி அடைய போகின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவுகள்ல யானையை நீங்க அடிக்கடி பார்க்குறீங்க. சங்கு உங்க கனவுல வருது, பாம்பு கனவுல வருது அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறதையும் உங்க குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்துகின்றது. 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டைச் சுற்றி உள்ள செடிகள் நல்லா பூத்து குலுங்குகின்றது. நல்ல பூக்கள்லாம் பூக்குது. இன்ன வரைக்கும் இந்த செடி வச்சு பூவே பூக்கலங்க. காஞ்சு போன மாரியே இருந்துச்சு, பட்டு போன மாரியே இருந்துச்சு. அப்படிங்கிற செடிகள் கூட நல்ல இலை விட்டு துளிர்ந்து பூக்கள் பூப்பது. உங்க வீட்ல துளசி செடி, மணி பிளான்ட் இதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் நல்ல செழிப்புடன் வளர்வது. கற்றாழை வைத்திருக்கிறவங்க கூட கற்றாழையில பூக்கள் பூக்கும். இது அனைத்துமே உங்களுக்கு நடக்கின்றது அப்படின்னா, உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இது போன்ற பூக்கள்லாம் பூக்குது, உங்க வீட்ட சுற்றி நல்ல மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னாலே, உங்க வீட்ல குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள் இப்போ ஒரு திருமண வரன் பார்க்குறீங்க, இல்ல அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கப் போகின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. அடுத்ததாக மகாலட்சுமியின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது அப்படின்னா, கட்டாயம் இந்த 2 உங்களுக்கு கண்ல பட்டுக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கமாறு. மகாலட்சுமி தாயார் ஒரு 108 பொருட்கள்ல வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதுல விளக்கமாறும் ஒன்று. விளக்கமாற நீங்க வெளியே செல்லும்போது ஒரு தொழில் சார்பாகவோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் சார்பா நீங்க வெளியே போகும்போது யாராவது துடப்பத்தை கூட்டிக் கொண்டு இருப்பது போல நீங்க பார்ப்பது, இல்ல துடப்பம் கூட்டும் சவுண்டு கேட்பது, இது அனைத்துமே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. நீங்க போகக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையப் போகின்றது. உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை வண்ண ஆந்தை. ஆந்தை இரவு நேரங்கள்ல தான் நம்ம அதிகம் பார்க்க முடியும். ஆனா, வெள்ளை வண்ண ஆந்தைகள் உங்க கண்ல அடிக்கடி படுகின்றது அப்படின்னா, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக லாபம் ஏற்பட போகின்றது. திடீர் பண வரவு ஏற்பட போகின்றது. அது மட்டும் இல்ல, உங்க தொழில் முன்னேற்றம் அடைய போகின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. அடுத்ததாக 5வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்க குலதெய்வம், அதாவது குலதெய்வ கோவிலிலிருந்து பிரசாதங்கள் உங்கள் இல்லம் தேடி வருவது. அது மட்டும் இல்லாம, பசுக்கள் மற்றும் குருவிகள் உங்கள் இல்லம் தேடி வருவது. குருவிகள்லாம் மரத்துல தான் இயல்பாகவே கூடு கட்டும். ஆனா உங்க வீட்ல கூடு கட்டுது. ஒரு அணில்லாம் உங்க வீட்ல வந்து கூடு கட்டுது அப்படின்னா, கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. உங்க வீட்ல சுப நிகழ்ச்சிகளில் உள்ள தடைகள் விலகப் போகின்றது. சுப காரியம் நடக்கப் போகின்றது. நீங்க மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. இந்த 5 அறிகுறிகள்ல என்னென்ன அறிகுறி உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.